ஒரு நாள் 2 நாள் பரபரப்பாக யார் அந்த சார்னு ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் அதை ஏன் யூஸ் பண்ணல? அண்டு அதை விசாரித்த உடனே அதில் யாரோ ஒரு சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அண்டு கோர்ட்டு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவரை தவிர யாருமே சம்மந்தப்படவில்லைன்னு அந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். நீதிமன்றமே அதை கேள்வி கேட்டது. இவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறார், இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற மேட்டர் இவர் எப்படி செய்கிறாரு என்று நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது. ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பிறகு 12 திருட்டு வழக்குகளில் ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருக்கார் என்ற விவரங்கள் வெளியே வருகிறது. அந்த வழக்கில் காவல்துறை அவரை கைது செய்தது. அப்போ திருடன் கூட எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு? திருடன் எதுக்கு? திருட்டு கேஸில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸில் மாற்ற வரைக்கும் ஞானசேகரனை பாதுகாத்தது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கா? அந்த திருட்டு கேஸில் ஞானசேகரன் கைதுன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்றால், 12 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டவன் எப்படி சுகாதாரத்துறை அமைச்சரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றான்? துணை முதலமைச்சரை எப்படி எளிமையாக சந்திக்கிறான்? இந்த திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட இவனை ஏன் இவ்வளவு நாள் காவல்துறை கைது செய்யவில்லை? ஏன் கைது செய்யவில்லை என்றால், சுகாதாரத்துறை அமைச்சரும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனின் பாதுகாப்பில் இவன் இருந்ததால் காவல்துறை கைது செய்யவில்லை. திருட நடத்துகிற பிரியாணி கடையில் போய் ஓசி பிரியாணி வாங்கிட்டு இருந்தது காவல்துறைன்னு நீங்கள் அந்த திருட்டு வழக்கில் கைதுன்றப்பவே இந்த நரேட்டிவை நீங்கள் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? எடுத்தீங்களா?